Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூமில் ஃபர்ஸ்ட் ரூலோட செகண்ட் கான்செப்ட் என்னன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் நீங்கள் பிகினர் அப்படின்னா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸ் இருக்குது. கோர்ஸில் ஜாயின் பண்ணி ட்ரேடிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து இந்த கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேண்டில்ஸுமே வந்து எந்த அளவுக்கு பையர்ஸ் இருப்பாங்க செல்லர்ஸ் இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் பண்ணுறது தான் இந்த கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூம் அப்படிங்கிற கோர்ஸ். ஓகேங்களா? இதில் ப்ரீவியஸாக 2 வீடியோவில் வந்து ஒவ்வொரு கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூமில் ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில்னா என்ன, வீக்கான பையர் கேண்டில்னா என்ன, அந்த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸோட ஸ்ட்ராங் அண்ட் வீக் பொசிஷன் பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கேண்டில் ஸ்பீக் ரீடிங்கில் ஃபஸ்ட் ரூலோட ஃபஸ்ட் கான்செப்ட் என்னான்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 வீடியோவும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். இந்த கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூமில் இது ஃபஸ்ட் ரூலோட செகண்ட் கான்செப்ட் அப்படின்னா ஒன் சைட் விக் கான்செப்ட். ஒன் சைட் விக் கான்செப்ட் அப்படின்னா ஒரு பையர்ஸ் கேண்டில்ஸ் இருக்குன்னா அந்த பையரோட ஓப்பனிங் பாயிண்டில் மட்டும் விக் இருக்கும், க்ளோசிங் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விக் இருக்காது. அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி கண்டிஷன், எந்த மாதிரி டைமில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ரூலோட செகண்ட் கான்செப்ட் ஒன் சைட் விக் கான்செப்ட் அப்படின்னு சொன்னேன். ஒன் சைட் விக் கான்செப்ட் அப்படின்னா இப்போ செல்லர்ஸோட ஓப்பனிங் பாயிண்டில் விக் இருக்கலாம், க்ளோசிங் பாயிண்டில் விக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பையர்ஸோட ஓப்பனிங் பாயிண்டில் விக் இருக்கலாம், க்ளோசிங் பாயிண்டில் விக் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் கேண்டிலுக்கு வந்து பை என்ட்ரி எடுக்கலாம், அதாவது கண்டினியூ ட்ரேட் எடுக்கலாம். இந்த ரிவர்சல் ட்ரேட் வந்து நீங்கள் இப்போதைக்கு எடுக்க தேவையில்லை. ஏன் என்ன ரீசனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட் எந்த மாதிரி இடத்துல நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஏரியா இல்லைனா செல்லர்ஸ் ஏரியா அந்த மாதிரி டைமில் தான் இந்த ரிவர்சல் ட்ரேட் எடுக்கும். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் கான்செப்ட்டுக்குமே வந்து நான் ரிவர்சல் ட்ரேட் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கான்செப்ட்டுக்கும் ரிவர்சல் ட்ரேட் பற்றி நான் சொல்லலை. ஏன் சொல்ல அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடோட கான்செப்ட் தெளிவாக வந்து ஒரு லாங் வீடியோவாக வந்து எல்லா கான்செப்ட்டும் சேர்த்து மொத்தமாக ஒரு வீடியோவாக போடுவோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது கண்டினியூ ட்ரேட் மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. கண்டினியூ ட்ரேடுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இது வந்து இந்த ஒன் சைட் வீக் கான்செப்ட் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், எந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணணும், அதுக்கான என்னென்ன கண்டிஷன் அப்படின்ட்டு நம்ம வாங்க லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் வந்து யூரோப் ஜிபிபி எடுத்திருக்கேன். அதே மாதிரி எனி பேர் ஏதாச்சும் ஒரு பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் வந்து இந்த கேண்டில் ஸ்பீக் ரீடிங் வால்யூம். ஓகேங்களா? ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன் சைட் விக் கான்செப்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன். அதாவது மார்க்கெட்டோட ஒரு ப்ரீவியஸாக இங்கே ஒரு லோ பாயிண்ட் இருக்கா, இப்போ லோ பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு லோ பாயிண்ட்டு, இது வந்து ஹை பாயிண்ட்டு. ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. கன்சாலிடேஷன் மீன்ஸ் ஒரு ஈக்குவலான ஹை பாயிண்ட்டு ஈக்குவலான லோ பாயிண்ட்டும் செட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இதுக்குள்ளே ரன் ஆகிருக்கான். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு மொமெண்டம் கொடுத்து பை ஆகிட்டு போவான். ஓகேங்களா? இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு மொமெண்டம் கொடுத்து பை ஆகிற இடத்துல தான் வந்து இந்த ஒன் சைடு விக்கு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒன் சைடு விக்கு நல்லா இந்த 2 கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாகவே தெரியும். கண்டினியூஸாக பை ஆகிட்டு இருக்கான மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பாயிண்ட்டில் விக் இருக்குது, க்ளோசிங் பாயிண்ட்டில் விக் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த செகண்ட் கேண்டில்ஸ்க்கும் ஓப்பனிங் பாயிண்ட்டில் வந்து விக் இருக்குது, க்ளோசிங் பாயிண்ட்டில் விக் இல்லை. பயப்படாமல் இந்த தேர்ட் கேண்டிலுக்கு வந்து கண்டினியூ ட்ரேட் போடலாம். ஓகேங்களா? இதுக்கான கண்டிஷன் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ஒரு ஹை பாயிண்ட்டோ லோ பாயிண்ட்டோ செட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹை பாயிண்ட்டோ இல்லை லோ பாயிண்ட்டோ செட் பண்ணியிருக்கணும். அதாவது ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் மீன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இங்கே இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி அடுத்தது வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. கன்சாலிடேஷன் மீன்ஸ் ஈக்குவல் லோ பாயிண்ட் செட் பண்ணியிருக்கணும். ஒரு மொமெண்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் பை ஆச்சு அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படின்ட்டு நேமு. இந்த மாதிரி கண்டினியூஸாக பை ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒன் சைடு விக்கு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் செல்லர்ஸ்க்கும். ஆனால் கரெக்டாக நோட் பண்ணணும், ரிவர்சல் ட்ரேட் மாதிரி பண்ணாதீங்க. ரிவர்சல் ட்ரேட் ஆல்ரெடி நான் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மொமெண்டம் ட்ரேட் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட்டா, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து பை ஆகிருக்கான், இது ஹை பாயிண்ட்டு, இதுவுமே ஹை பாயிண்ட்டு. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு அகைன் கண்டினியூஸாக செல் ஆகிருக்கானா. அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம்? இப்போ இது சப்போர்ட்டாக, இப்போ இந்த லைன் எல்லாம் சப்போர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கிட்டானா, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இறங்கிட்டானா, இது ஃபஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில், இது செகண்ட் கேண்டில். பாருங்கள், இது ஒன் சைட் விக்கு தான் செல்லர்ஸ்க்கு, அடுத்து தேர்ட் கேண்டில் வந்து செல் ஆகிருக்கான். இந்த மாதிரி தான் வந்து தெளிவாக நோட் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம். உங்களுக்கு ப்ரீவியஸ் கான்செப்ட்டும் ப்ளஸ் இந்த கான்செப்ட்லையும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தெளிவாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்ஃபாலோ பண்ணுங்கள்.